அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன். என் கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம், சும்மா இருக்கும் சுகம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவருட்பா உரண்டை பகுதி ஜீவகாருண்ய ஒழுக்கம் இரண்டாவது பிரிவு ஆன்ம இன்ப வாழ்வு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இரண்டாவது பிரிவு. உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்ப சுகத்தை காலமுள்ள போதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும். அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகை என்று அறிய வேண்டில் இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என 3 வகை என்று அறிய வேண்டும். இம்மை இன்பமாவது சிறிய தேக கரணங்களை பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்பம் என்று அறிய வேண்டும். இன்ப லாபமாவது மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் பூணத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்லறிவு உடையவர்களாய் பசி, பிணி, கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர், சிநேகர், அயலார் முதலியோரும் தழுவ சந்ததி விளங்கத்தக்க சற்குணம் உள்ள மனைவியுடன் விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்றதை இம்மை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். மறுமை இன்பமாவது உயர் பிறப்பில் பெரிய தேக கரணங்களை பெற்று பெருமுயற்சியால் பெரிய விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்பம் என்று அறிய வேண்டும். மறுமை இன்பம் லாபமாவது உயர் பிறப்பை பெற்று இம்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்கள் எல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். பேரின்பமாவது எல்லா தேகங்களையும் எல்லா கரணங்களையும் எல்லா பூணங்களையும் எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியின் சந்நிதி விசேஷத்தால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் என்று அறிய வேண்டும். பேரின்பம் லாபமாவது யாவும் தாமாய் விளங்குவது. இம்மை இன்பத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில் அன்பு, தயை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுப குணங்களை பெற்று விடய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும். மறுமை இன்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை யாதென்று அறிய வேண்டில் அன்பு, தயை முதலிய சுபகுணங்களை பெற்று சுத்த விடய இன்பங்களை எண்ணியபடி தடைபடாமல் முயன்று பல நாள் அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும். பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில் தோல், நரம்பு, என்பு, தசை,
இரத்தம், சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்குலமாகிய தேகத்தை மாற்று இவ்வளவு என்றறியப்படாத உயர்ந்த புண்ணாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன்வடிவாக தோன்றுதல் மாத்திரமே என்று ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூத காரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாய் இருப்பார்கள். உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள். புறத்தே மண், கல் முதலியவற்றால் எரியனும் அவர் வடிவில் தாக்குவன அல்ல. உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள். புறத்தே நீரில் அழித்தினும் அவர் வடிவம் அழுந்தாது. உள்ளே நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள். புறத்தே நெருப்பினர் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவனவல்ல. உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்படார்கள். புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்தசைக்க மாட்டாது. உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள். புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது. ஆதாரத்திலின்றி நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும். அவரது கண்கள் முதலிய ஞானேந்திரியங்களும் வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களையும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவனவல்ல. தயையினால் விஷயங்களை பற்ற வேண்டில் சுவர், மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பனவல்ல. அண்ட பிண்டங்களில் அகம், புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்த இடத்திலிருந்தே கண்டறியும். அண்ட பிண்டங்கள் எவ்விடத்திலிருந்து பேசினும் அவர் செவிகள் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறியும். எவ்விடத்தும் இருக்கின்ற ரசங்களையும் அவர் இருந்த இடத்திலிருந்தே சுவைத்து அறியும். எவ்விடத்தும் இருக்கின்ற பரிசங்களையும் அவர் மெய் இருந்த இடத்திலிருந்தே பரிசித்து அறியும். எவ்விடத்தும் இருக்கின்ற சுகந்தங்களையும் அவர் நாசி இருந்த இடத்திலிருந்தே முகர்ந்தறியும். எவ்விடத்தில் இருக்கின்றவர்களும் அவரது கைகள் இருந்த இடத்திலிருந்தே கொடுத்தல் கூடும். எவ்விடத்திலும் அவரது கால்கள் இருந்த இடத்திலிருந்தே நடத்தல் கூடும். அவரது வாக்கு எவ்விடத்தில் இருக்கின்ற எவ்வவர்களோடும் இருந்த இடத்திலிருந்தே பேசுதல் கூடும். மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்திலிருந்தே எவ்விடத்தும் ஆனந்தித்தல் கூடும். மனம் முதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவன அல்ல. தயவினால் பற்ற தொடங்கில் எல்லா உயிர்களினது எல்லா சங்கற்ப வேற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயித்து கொள்ளும். அவர் அறிவு ஒன்றையும் சுட்டி அறியாது. தயவினால் சுட்டறிய தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டி அறியும். அவர்கள் நிர்குணத்தாராவார்கள் அல்லது தாமச, ராட்சத, சாத்வீக மூலிய முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள். புறத்தே அவரது குணங்கள் கரணங்களை பற்றுவன வல்ல. உள்ளே பிரகிருதியினால்
மூடப்படார்கள். புறத்தே அவரது பிரகிருதி குணங்களை பற்றுவன அல்ல. உள்ளே கால தத்துவத்தால் வேற்றுமைப்படார்கள். புறத்தே காலத்தால் அவரது திருமேனி தடைபடாது. உள்ளே நியதி அளவால் அளக்கப்படார்கள். புறத்தே நியதியால் அவரது திருமேனி வரைபடாது. அன்றி காலம், வித்தை, ராகம், புருடன் மூலிய மற்ற தத்துவங்களும் தாத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை. மாயையால் பேதப்படார்கள். சுத்த மகா மாயையை கடந்து அதன் மேல் அறிவுருவாக விளங்குவார்கள். ஆகாரம், நித்திரை, மைதினம், பயம் என்பவைகளால் தடைப்படார்கள். அவர்கள் தேகத்திற்கு சாயை, வியர்வை, அழுக்கு, நரை, திரை, மூப்பு, இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவனவல்ல. பனி, மழை, இடி, வெயில் முதலியவற்றாலும் ராட்சதர், அசுரர், பூதம், பிசாசு முதலியவற்றாலும் தேவர், முனிவர், மனிதர், நரகர், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் வாதிக்கப்படாது. வாள், கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது. எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல சிறிதாக தோற்றதிலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல பெரிதாக தோற்றலும் அவர் தேகத்திற்கு உரித்து. இறந்தோரை எழுப்புதல், வார்த்திவரை வாலிபராக்கல் முதல கர்ம சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சன்னதியில் இடைவிடாது விளங்கும். சிருஷ்டித்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகத்தல் என்கின்ற கிருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். பஞ்சகர்த்தாக்களும் அவர் கடைக்கண் பார்வையால் தங்கள் தங்கள் தொழில் நடத்துவார்கள். அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும். அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும். அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். சர்வசக்தியுடையவர்களாய் எக்காலத்தும் அழிவில்லாதவர்களாய் ஆணவம், மாயை, கண்மம் என்னும் மும்மலங்களும் அம்மல வாதனைகளும் இல்லாதவர்களாய் பேருள் வண்ணம் உடையவர்களாய் விளங்குவார்கள். ஜடமாகிய ஒரு துரும்பும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்ச கிருத்தியங்களையும் செய்யும். அவரது பெருமை வேதாந்த, சித்தாந்த, கலாந்த, போதாந்த, நாதாந்த, யோகாந்தம் என்கின்ற 6 அந்தங்களிலும் விளங்கும். அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும். இவை பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும். இம்மூவகை இன்ப லாப வாழ்வையும் எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளின் ஏகதேசத்தை கொண்டும் அருட்பூரணத்தை கொண்டும் அடையக்கூடும் என்றும் அறிய வேண்டும். இம்மூவகை இன்பங்களில் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையத்தக்கவை எவை? அருட்பூரணத்தை கொண்டு அடையத்தக்கது யாது என்று அறிய வேண்டில் இம்மை இன்ப லாபம், மறுமை இன்ப லாபம் என்கின்ற இரண்டையும் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையக்கூடும் என்றும், பேரின்ப லாபம் என்கின்ற ஒன்றையும் அருட்பூரணத்தை கொண்டு அடையக்கூடும் என்றும் அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எந்த வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டில் சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும்
நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும், அறிவார் அறியும் வண்ணங்களும், அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும் ஆகிய சர்வசக்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளக்கி விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும். அந்த அருள் எவ்விடத்து விளங்குகின்றது என்று அறிய வேண்டில், நோக்குவார் நோக்கும் இடம், நோக்கப்படும் இடம், கேட்பார் கேட்கும் இடம், கேட்கப்படும் இடம், சுவைப்பார் சுவைக்கும் இடம், சுவைக்கப்படும் இடம், முகர்வார் முகரும் இடம், முகரப்படும் இடம், பொருந்துவார் பொருந்தும் இடம், பொருத்தப்படும் இடம், பேசுவார் பேசும் இடம், பேசப்படும் இடம், செய்வார் செய்யும் இடம், செய்யப்படும் இடம், நடப்பார் நடக்கும் இடம், நடக்கப்படும் இடம், விடுவார் விடுமிடம், விடுக்கப்படும் இடம், நினைப்பார் நினைக்கும் இடம், நினைக்கப்படும் இடம், விசாரிப்பார் விசாரிக்கும் இடம், விசாரிக்கப்படும் இடம், துணிவார் துணியும் இடம், துணியப்படும் இடம், தூண்டுவார் தூண்டும் இடம், தூண்டப்படும் இடம், அறிவார் அறியும் இடம், அறியப்படும் இடம், அனுபவிப்பார் அனுபவிக்கும் இடம், அனுபவிக்கப்படும் இடம் முதலிய எவ்விடங்களிலும் எக்காலத்தும் விளங்குகின்றதென்று அறிய வேண்டும். அந்த அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அருளை பெறக்கூடும் என்பது எப்படி என்று அறிய வேண்டில், அருள் என்பது கடவுள் இயற்கை விளக்கம் அல்லது கடவுள் தயவு. ஜீவகாருண்யம் என்பது ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் அல்லது ஆன்மாக்கள் தயவு. இதனால் ஒருமை கரணமாகிய சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும், சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறுதலும் கூடும். சிறு நெருப்பை கொண்டு பெரு நெருப்பை பெறுவதல் போல என்று அறிய வேண்டும். இதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கமே சன்மார்க்கம் என்று அறியப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆதலில் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும், பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை என்றும் அறிய வேண்டும். அன்றி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், அதனால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகாலறிந்து அடைந்து அனுபவித்து நிறைவு பெற்ற சத்திய ஞானிகளே மேற்குறித்த பேரின்ப லாபத்தை பெற்ற முத்தர்கள் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள்மயமானவர்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் இலக்கணம் என்னென்று அறிய வேண்டில், ஜீவர்கள் விஷயத்தில் பொதுவாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி என்று அறிய வேண்டில், ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும்.
அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அவ்வனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். ஆன்ம உருக்கம் உண்டாக உண்டாக ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்படுவது எப்படி என்று அறிய வேண்டில், தயிருக்கும் கட்டைக்கும் கடைதலால் நெகிழ்ச்சி உண்டாக உண்டாக அதன் உள்ளிருக்கின்ற வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படுவது போல் வெளிப்படும் என்று அறிய வேண்டும். திருவருள் விளங்க அதனால் கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாவது எப்படி என்று அறிய வேண்டில், வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படவே அவற்றின் உண்மைத்தன்மை அனுபவமாகி பூரணமாவது போல் கடவுள் இன்பம் பூரணமாகும் என்று அறிய வேண்டும். ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது வெளிப்படும் என்று அறிய வேண்டில், பசி, கொலை, பிணி, ஆபத்து, தாகம், பயம், இன்மை, இச்சை இவைகளால் ஜீவர்கள் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்தபோதும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். பசி என்பது ஆகாரம் பொறாமையால் வயிற்றினுள் பற்றி நின்று தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகரணங்களின் தன்மைகளை சுடுதல் செய்து அறிவை மெலிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவித்தற்கு முதற் காரணமாகிய விகற்ப மாயாகாரிய பிண்டப்பகுதி நெருப்பு. கொலை என்பது தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகரணங்களை பல்வேறு கருவிகரண புடைப்புயற்சிகளால் புதைப்புண்டாக கலக்கம் செய்து அறிவை மெலிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவித்தற்கு நிமித்தமாகிய விகற்ப போதகாரிய கொடுந்தொழில். பிணி என்பது வாத பித்த சிலேட்டிம விகற்பங்களால் மாறுபட்டு தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகரணங்களை நலிவு செய்து அறிவை மெலிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாக நின்ற விகற்ப மாயாகாரிய பிண்டப்பகுதி வேற்றுமை விளைவு. ஆபத்து என்பது அகங்காரத்தாலும் மறதியாலும் கரும வேறுபாட்டாலும் தேக போக அனுபவங்களை தடுக்கின்ற விக்கினங்கள். பயம் என்பது தேக முதலிய கருவிற்கு நட்டம் செய்வதாகிய விடயங்கள் நேரிட்ட போது கரணங்களுக்கும் அறிவுக்கும் உண்டாகின்ற நடுக்கம். இன்மை என்பது கல்வி, செல்வம் மூலிய கருவிகளை தற்சுதந்திரத்தில் பெறாமை. இச்சை என்பது அடைய கருதிய விடயங்களில் அருமை குறித்து அவற்றை மேன்மேலும் கருத செய்கின்ற சித்த விருத்தி என்று அறிய வேண்டும். இவற்றில் பசி, கொலை என்பவை இம்மை இன்பம், மறுமை இன்பம், பேரின்பம் என்கின்ற மூன்றையும் தடுத்தலால் முதல் பற்ற தடை என்றும், பிணி, பயம், ஆபத்து, இன்மை என்பவை இம்மை மறுமை இன்பங்களை சிறிது தடுத்தலால் இடைப்பட்ட தடை என்றும், ஆசை இம்மை இன்பத்தை சிறிது தடுத்தலால் கடைப்பட்ட தடை என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்யத்தின் வல்லபம் யாதென்று அறிய வேண்டில், பிற உயிர்களுக்கு பசி, கொலை முதலியவற்றில் எதனால் காருண்யம் தோன்றியதோ அதனால் அவ்வுயிர்கள் வருந்தாதபடி அதை நீக்குதற்கு முயல்விப்பது அதன் வல்லபம் என்று
அறிய வேண்டும். ஜீவகாருண்யத்தின் பிரயோசனம் யாதென்று அறிய வேண்டில் உயிர்களுக்கு இன்பம் உண்டு பண்ணுவது அதன் பிரயோசனம் என்று அறிய வேண்டும். இந்த ஜீவகாருண்யத்தின் சொரூப, ரூப, சுபாவ, வியாபக முதலியவைகள் 3வது பிரிவில் கண்டுகொள்ளப்படும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் 2வது பிரிவில் முற்றிற்று. விண்ணப்பம். எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலக ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் ஆகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருள் பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.